டேலில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நீங்க டேலில மெயின்டெயின் பண்ற காஸ்ட் சென்டர் மாரி தான். இப்போ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற டாபிக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இப்போ நம்ம கிட்ட ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா, அதுக்கு கீழ என்னென்ன பார்ட் இருக்கு? அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு? இல்ல அதுலருந்து நமக்கு என்ன இன்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வர இன்கமா இருக்கட்டும், எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும் பிரிச்சு பிரிச்சு மெயின்டெயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அத பேஸ் பண்ணி தான் ஜாப் காஸ்டிங் அப்படிங்கிற மெத்தட். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அதாவது மல்டி ஒர்க்ஸ் வந்து நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் மாதிரி. இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து நெறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ்டிமேட் பண்ணி வொர்க் பண்ணுவீங்க. அப்படி நான் ஒரு வேலைய எடுத்து பண்ணும்போது, அதுல எனக்கு என்னென்னலாம் இன்கம் ரிலேட்டடா வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடா எனக்கு என்னென்னலாம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்றது தான் வந்து ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. இப்ப அவங்க ஒரு லேண்ட் ஓனர் கிட்ட லேண்ட எடுத்துட்டு வந்து நெறைய சின்ன சின்னதா வீடெல்லாம் கட்டி சேல் பண்றாங்க. அப்ப அவங்க அந்த ஒரு பெர்சனுக்கு மட்டும் தான் பண்ணி தருவாங்களா? இல்ல. சோ அடுத்தடுத்து நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நெறைய கான்ட்ராக்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளையண்டோட ஸ்பெசிஃபிக்கான அவங்களோட என்ன ரெக்வயர்மென்ட்டோ அந்த ரெக்வயர்மென்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த வேலைய முடிச்சு குடுப்பாங்க. இப்படி நான் அந்த வேலைய எடுத்து பண்ணும்போது, நான் எவ்ளோ எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன், அந்த கிளையண்ட் கிட்ட நான் எவ்ளோ பேசியிருந்தேன், அந்த வேலைய செய்யறதுக்கு எனக்கு என்னென்னலாம் ஆகியிருக்கு, எக்ஸ்பென்சஸ் என்ன, இன்கம் என்ன எல்லாத்தையும் ஓவரால் பண்ணிட்டு, அதுல நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து மல்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸும் பண்றீங்க. அதே போல ஸ்டிச்சிங் ஒர்க்ஸும் பண்றீங்க. இந்த மாதிரி 2 ஒர்க் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது உங்ககிட்ட ஒரு கிளையண்ட் மட்டும் வரமாட்டாங்க. நெறைய கிளையண்ட் வருவாங்க. வீடு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பெருசா வீடு கட்டுவீங்க. ஒரு இடத்துல வந்து சின்னதா கட்டுவோம். அப்ப அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமர் வந்து எவ்ளோ எஸ்டிமேட் சொல்றாங்களோ, அத பேஸ் பண்ணி நீங்க வொர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க மல்டி ஒர்க் எடுத்து பண்றீங்க. அதுல எந்த ஜாப்ல உங்களுக்கு இன்கம் அதிகமா இருக்கு? இல்ல அத எடுத்து பண்ணதுனால நமக்கு லாஸ் ஆயிருக்கா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் மெயின்டனன்ஸ் இதுல பண்ணிக்கலாம். இப்ப ஈவென்ட் மேனேஜ்மென்ட் மாரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போது, ஒரு பக்கம் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டிச்சிங் ஒர்க் மாதிரி பண்றேன் அப்படின்னா, நான் 3 டிஃபரெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எதுல எனக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கு? எதுல எனக்கு ப்ராஃபிட் இல்ல? அப்படிங்கிற எல்லா மெத்தட்ஸையுமே எனக்கு வந்து ஜாப் காஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா நமக்கு மேனேஜ் பண்ணி டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். சோ நெக்ஸ்ட் இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? டிஃபரெண்ட் 3 டைப்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வந்து ஹை ப்ராஃபிட் வருதோ அத நம்ம பார்க்கலாம். இல்லையா, எனக்கு வந்து பட்ஜெட்ட விட கொஞ்சம் அது எக்ஸஸா போகுது. நெக்ஸ்ட் நான் பண்ணும்போது என் பட்ஜெட்குள்ள வர மாதிரி நான் எந்த செலவ கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானிங்க்குமே இந்த ஜாப் காஸ்டிங் மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ எந்த மாதிரியான வந்து பீரியட்ல எவ்ளோ வேரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஜாப் ஈவென்ட் எடுத்தோம்னா நமக்கு கம்மி டைம்ல நெறைய இன்கம் இருக்கு. இதே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம நெறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராஜெக்ட்டுக்கும் இருக்க வேரியன்ஸ கண்டுபிடிச்சு, எதுல நமக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கு, இல்ல எந்த இடத்துல வந்து நம்ம செலவ கம்மி பண்ணலாம், இந்த இடத்துல செலவ கம்மி பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான கால்குலேஷனுக்குமே ஜாப் காஸ்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நெக்ஸ்ட் இத யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேல் டீலரா இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கடைங்களுக்கு மட்டுமே குடுக்குறவங்களா இருக்க மாட்டீங்க. மேபி வந்து நம்ம கிட்ட கஸ்டமர் 1, 2 பீஸ் வாங்குறவங்களுக்கும் நீங்க சேல் பண்ணுவீங்க. அப்போ நான் வந்து தனித்தனியா செப்பரேட்டா விக்கும்போது எனக்கு இன்கம் இருக்கா? இல்ல ஹோல்சேலா நான் விக்கும்போது இன்கம் இருக்கா? அந்த மாதிரி மெயின்டனன்ஸ்ல நான் வந்து டேலில ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஜாப் காஸ்டிங் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்குறீங்கன்னா, அதுல என்னென்ன செலவாயிருக்கு? சோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இவ்ளோ எஸ்டிமேஷன்ல இவ்ளோ செலவாயிருக்கு. 2வது ப்ராஜெக்ட் இப்படி போயிருக்கு. அப்ப எந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது நமக்கு இன்கம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி வொர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது டூர் பேக்கேஜஸ். சோ நார்மலா வந்து என்ன பண்ணுவோம்? எல்லா ஊருக்குமே பேக்கேஜஸ் ரெடி பண்ணி குடுப்போம். அப்ப எந்த ப்ராஜெக்ட் அதாவது எந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அக்கமண்டேஷன்ஸ் எல்லாமே கம்மியா வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். அதனுடைய பேக்கேஜ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். அதாவது அந்த ஊருக்கு அடிக்கடி டூர் பேக்கேஜஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் தான். இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா,
ஒரு ஆர்டரா குடுக்குறாங்க. ஸ்கூல்லயே நான் ஸ்டிட்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அத வந்து ஒரு ஆர்டரா தானே குடுப்பாங்க ஸ்டிச்சிங் ஒர்க் பண்றவங்களுக்கு. அந்த மாரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஜாப் காஸ்டிங் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? அத எப்படி டேலில மெயின்டெயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இத காஸ்ட் சென்டர் ரிலேட்டடா தான் எடுத்துட்டு போக முடியும். அதே போல குடோன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். அததான் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட எஸ்டிமேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கேத்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்தது வந்து அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நம்மளோட ப்ராஜெக்ட் லொகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாஸ்டா வந்து அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல நமக்கு ப்ராஃபிட்டா இல்ல லாஸா அப்படிங்கிற ரிப்போர்ட் அனாலிசிஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம டாலில மெயின்டைன் பண்றதுனா ஒரு கம்பெனி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் சம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து பாருங்க 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் பண்றாங்க, இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கம்பெனில இருக்க டேட்டாவை எப்படி டேலில மெயின்டைன் பண்ணலாம், ஜாப் காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்டிச்சிங் ரிலேட்டடா அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா வந்து நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணிருக்கோமோ அதையும் டிரான்சாக்ஷனா கொடுத்திருக்காங்க. இப்போ இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டாலி ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு டேட்டாவை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், கிரியேட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுறேன். என்னோட கம்பெனி நேம் என்னவோ அந்த கம்பெனி நேம் கொடுத்துக்கிறேன். டிஎன் கிரியேட்டர்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனி அட்ரஸ் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். கம்ப்ளீட் அட்ரஸ் டீடைல் கொடுங்க. ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கும் போது நீங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங்ல உங்களுக்கு நீட்டா டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. நீங்க ஜிஎஸ்டி எல்லாமே ரெக்கார்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது ஸ்டேட் வந்து மஸ்ட். தமிழ்நாடுங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பின்கோட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பின்கோட் டீடைல்ஸும் கொடுத்துருங்க. அதே போல அவங்களோட மொபைல் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கொடுத்துடலாம். வெப்சைட், அதே போல ஃபேக்ஸ் நம்பர் இதெல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதுவும் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் டீடைல்ஸும் நான் ஃபில் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இயர். இப்போ அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க 23ல தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஆகஸ்ட்ல. அப்ப நமக்கு ஃபினான்ஷியல் இயர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2023 தான் இருக்கணும். புக் நம்ம ஸ்டார்ட் பண்றதும் ஏப்ரல்ல இருந்து தான் டிரான்சாக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கம்பெனி ஃபியூச்சர்ஸ் நமக்கு ஓபன் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து இப்போ ஜாப் காஸ்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம்னா 2 ஆப்ஷன் வந்து நமக்கு மஸ்ட். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எனேபிள் காஸ்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல வந்து கீழே வந்து பாருங்க எனேபிள் ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 2 ஆப்ஷனுக்கும் வந்து கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நான் மெயின்டைன் பண்ண போறேன், அதனால ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு நான் எஸ் கொடுத்து என்டர் பண்றேன். எப்பயும் போல தமிழ்நாடு தான். ஏன் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தான் பண்ணிருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்கான பர்சன்டேஜ் நான் அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகணும். அதுக்காக நான் ஜிஎஸ்டியை ஆக்டிவேட் பண்ணிட்டு ரெகுலர் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர். என்னோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் போட்டது இப்போ வந்து சாம்பிள் நம்பர் தான், அதனால எனக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் காட்டுது. நீங்க உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களால எந்த ரிப்போர்ட்டுமே என்ன பண்ண முடியாதுன்னா வந்து கிரியேட் பண்ண முடியாது, ரிப்போர்ட் டீடைல்ஸ் பார்க்க முடியாது. நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா கொடுத்தாதான் உண்டு. உங்க கம்பெனி ஜிஎஸ்டி நம்பரும் சரி, பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பரும் சரி. ரிப்போர்ட் செக்ஷனுக்காக ஒர்க் பண்றீங்கும் போது நம்பர் கரெக்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா என்டர் பண்ணிடுறேன். காமனா நான் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ண போறது கிடையாது, ஏன்னா என் ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறப்போகுது. அதனால ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதர் டாக்ஸஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் டாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அக்செப்ட் கொடுத்துட்டு என்னோட கம்பெனி ஃபியூச்சர்ஸை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் பீரியட் வந்து பாருங்க எனக்கு 23, 24 கிரியேட் ஆயிடுச்சு. அதே போல என்னோட கம்பெனியும் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம், அதுல என்னென்ன ஒர்க் எல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸா நம்ம கிரியேட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் சென்டரை நான் கிரியேட் பண்ண போறேன். மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷன் போங்க, இதுல காஸ்ட் சென்டர் ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ற காஸ்ட் சென்டர் நார்மலா கிடையாது, ஜாப் காஸ்டிங்காக நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்றதுக்கு F12 கொடுங்க. F12 கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா செட் ஜாப் காஸ்டிங் ஃபார் காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்க நமக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும், யூஸ் ஃபார் ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நீங்க திரும்ப எனேபிள் பண்ண தேவையில்லை. இல்ல எனக்கு டிஸ்பிளேல வரல அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நேம் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறது ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நேம் வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே என்ன பண்ணிருக்கேன் ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே நேமை தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட காஸ்ட் சென்டருக்கும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்னோட காஸ்ட் சென்டருக்கு நேம் கொடுத்துட்டு அண்டர் வந்து பிரைமரி தான், இதுல யூஸ் ஜாப் காஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ் கொடுத்துட்டு உங்களோட காஸ்ட் சென்டரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பண்ற ப்ராஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த்ல நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து செப்டம்பர்ல வந்து பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டையும் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதையும் இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ 2 ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காஸ்ட் சென்டரையும் ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடுறேன். இதுக்கும் அண்டர் பிரைமரி தான் ஜாப் காஸ்டிங் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத காஸ்ட் சென்டரா கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகுற லொகேஷன்ஸை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் வந்துருங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணுங்க. டிஃபால்ட்டா எப்பயுமே டேலியில மெயின் லொகேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். அதனுடைய நேமை நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆல்டர் எக்ஸிஸ்டிங் கொடுத்துருங்க. இல்ல எனக்கு மெயின் லொகேஷன் இருக்கட்டும், நான் இப்போ புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் நியூ கொடுங்க. எனக்கு டிஃபால்ட் லொகேஷனா மெயின் லொகேஷன் இருக்கட்டும், ப்ராஜெக்ட்டுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? யூனிஃபார்ம் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு லொகேஷனை கிரியேட் பண்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் வந்து நமக்கு பிரைமரி தான். இதுலயுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாப் காஸ்டிங்கை யூஸ் பண்ண போறோம். F12 கொடுங்க. இதுல வந்து பாருங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லியிருப்பாங்க, அலோ ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பாருங்க செட் ஜாப் காஸ்டிங் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கும் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னே கீழே வந்து பாருங்க புதுசா நமக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். அண்டர் பிரைமரி தான், அலோ ஸ்டோரேஜ் டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்தாச்சு. அதை நம்ம எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்றோம் அப்படிங்கறத சொல்லணும் இல்லைங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்றது ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட்டுக்கான யூனிட் தான் அது. ஸோ அதனால என்ன பண்றேன் ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம யாருக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் பில்டர்ஸ் தான். அதனால நான் என்ன பண்றேன் மாடர்ன் பில்டர்ஸ் அப்படிங்கறதையே நான் குடோனாவும் கிரியேட் பண்றேன். மாடர்ன் பில்டர்ஸ் குடோன் அப்படிங்கறது நான் கொடுத்துக்கிறேன். இப்படிதான் நேம் கொடுக்கணும்ட்டு இல்ல, எனக்கு அந்த குடோனோடது கரெக்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிட்டேன். அண்டர் வந்து நமக்கு பிரைமரி தான். இது நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்காகனா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத நான் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒவ்வொரு யூனிட்டையும் என்ன பண்ணலாம், நீங்க லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன எஸ்டிமேஷன், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கான எஸ்டிமேஷன் காஸ்ட் என்ன, அதுக்கான அமௌண்ட்டை பார்ட்டி கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ராஜெக்ட் எடுத்து ரெக்கார்ட் பார்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட்டோடது தான். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்ல நம்ம அந்த டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இந்த ஆர்டர் வைஸே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 11th August அன்னைக்கு we receive a uniform stitching order from MKV Higher Secondary School net worth 2 lakhs. So 2 lakhs வர்த்தான ஒரு ஆர்டர் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை தான் நம்ம எடுத்து பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பார்ட்டி கிட்ட இருந்து என்ன எஸ்டிமேஷனோ அந்த அமௌண்ட் அது எனக்கு இன்கமா வர போறது, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட எஸ்டிமேஷன்
அண்ட் இவ்வளோ இன்கம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வவுச்சர்ஸில் ஜேர்னல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ F7 கொடுத்து ஜேர்னல் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10th ஆகஸ்ட். ஸோ டேட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சாரி 11th ஆகஸ்ட். அதனால என்ன பண்ணலாம் 11th ஆகஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஸோ அந்த பில்லுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ட்டியை தான் நான் கிரியேட் பண்ணணும். Alt C கொடுத்துட்டு என் பார்ட்டி டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா MKV ஸ்கூல்னு மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபுல் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ். ஏன் டெப்டாஸ்னா அவங்க தான் என்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போறாங்க. அதனால சன்ட்ரி டெப்டாஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல காஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம் அப்படின்னா காஸ்ட் சென்டர் ஆர் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நார்மல் லெட்ஜரா தான் நான் கிரியேட் பண்ண போறேன். அதனால அவங்களோட ஜஸ்ட் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இவங்க கிட்ட நம்ம எந்த GST டீடைல்ஸும் கொடுக்க போறது இல்லை. அதனால ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பில் நம்பர் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். என்கிட்ட பில் நம்பர் டீடைல்ஸ் இல்ல, அதனால நான் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் டீடைல்ஸை கொடுத்துடலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs rupees. ஸோ 2 lakhs அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் தானே. ஸோ அதனால கிரெடிட் லெஜரா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் இன்கம் அப்படிங்கிறது என் லெஜர் நேமா கொடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு இன்டைரக்ட் இன்கம் தான். இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டீடைல்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காஸ்ட் சென்டர் டீடைல்ஸும் கொடுக்க போறது இல்லை. அதே போல GST டீடைல்ஸும் கொடுக்க போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க என்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ 2 lakhs நெட் ஒர்த் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் என்னோட டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் நான் எஸ்டிமேஷனுக்கு உண்டான டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிட்டேன். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம ஒரு பார்ட் அமௌண்ட்டை வாங்கியிருக்கோம். நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 1,20,000 அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னோட அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். இதை நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் ரெசிப்ட் வவுச்சர் போயிடுங்க. ரெசிப்ட் போயிடுறேன். டேட் வந்து என்ன டேட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு 12th ஆகஸ்ட். நான் என்ன பண்றேன் 12th ஆகஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். இது வந்து எனக்கு டபுள் என்ட்ரி மோடுக்கு மாத்தணும். Ctrl H கொடுத்துட்டு டபுள் என்ட்ரி மோட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி கிரெடிட்னு எனக்கு வருது அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. வெளில வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஆயிடும். பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா MKV ஸ்கூல்ஸ் தான். ஸோ MKV ஸ்கூல்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,20,000 தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 1,20,000 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. பேலன்ஸ் அவங்க நமக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 தர வேண்டியது இருக்கு. இது வந்து நம்ம கேஷா வாங்கிக்கிறோம் அப்படின்னா கேஷ் இல்ல எனக்கு வந்து அவங்க டீடைல்ஸ் பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது பேங்கை தான் சூஸ் பண்ணணும். எனக்கு பாருங்க செக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா அவங்க பேங்க்ல தான் செட்டில் பண்ணிருக்காங்க. என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்தியன் பேங்க். இது வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எந்த காஸ்ட் சென்டரும் எனேபிள் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் அப்படியே அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடும். பேங்க் டீடைல்ஸ்னா செக்கோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்னோட ரெசிப்ட் டிரான்சாக்ஷனையும் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்போ நம்ம எஸ்டிமேட் கிரியேட் பண்ணியாச்சு. அதே போல அவங்க கிட்ட வந்து நம்ம பணம் வாங்கினதையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆர்டருக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். டிரான்சாக்ஷன் பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்க கொடுத்த ஆர்டருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன காஸ்ட் வருது அப்படிங்கறத பார்க்கணும். ஒருவேளை நம்ம வந்து ஃபியூச்சருக்கு தேவையான பர்ச்சேசிங் கூட வச்சுக்கலாம். நீங்க இங்க இவ்ளோ காஸ்ட் போட்டு நான் வாங்குறேன் எனக்கு ஆனா இன்கம் கம்மியா இருக்குன்னு கிடையாது. நம்ம இதை அப்படியே வந்து அந்த யூனிட்ல யூஸ் பண்ண போறதும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் அன்னைக்கு கேஷ் பர்ச்சேஸ்ட் ஆஃப் சம் குட்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. பிளஸ் டாக்ஸோட நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் குடோன், அதாவது மெயின் லொகேஷனுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த என்ட்ரி கிரியேட் பண்றதுக்காக டாலில பர்ச்சேஸ் போயிடுங்க. இல்ல அப்படின்னா ஷார்ட்கட் கீ F9. என்ன டேட்ல நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா 14th ஆகஸ்ட். ஸோ 14 ஆகஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாத்துக்குமே சேம் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்க தேவையில்ல. ஆனால் இதில் எங்கே ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுக்கிற இடத்துல ப்ராப்ளமாக கிரியேட் ஆகும். பார்ட்டி நேம் அப்படின்ற இடத்துல நான் என்ன பார்ட்டிங்கிறத மென்ஷனே பண்ணலை, கேஷ் பர்ச்சேஸ்டுன்னு சொல்லியாச்சு. ஒன்று நீங்கள் பேங்க் மூலியமாக செட்டில் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா கேஷாக கொடுத்துருப்பீங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் லெட்ஜரையே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ இதில் எனக்கு வந்து மெயின் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 தான் இருக்கு. ஆனால் நான் ஓப்பனிங் கேஷ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஓப்பனிங்கில் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 lakhs இருக்க மாதிரி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த அமௌண்ட் இருக்கட்டும், கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம நார்மலாக எப்பயும் கிரியேட் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதில் வந்து இப்போதைக்கு நம்ம எந்த காஸ்ட் சென்டரும் எனேபிள் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துருங்க. டைப் ஆஃப் சப்ளைல குட்ஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம கொடுக்க வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான். அது நம்மக்கிட்ட இல்லை. ப்ராடக்ட் எனக்கு ஓப்பனிங்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. நைலான் அண்டர் வந்து ப்ரைமரி தான். யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன யூனிட்ஸ் வருதுன்னு பாருங்க. மீட்டர், பிசிஎஸ், ரோல். அப்போ இது மூணையும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அப்பப்பவே டைரக்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும்னா மீட்டர். ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து எனக்கு எம்எம்னு வரட்டும். இது வந்து மீட்டர்ஸ்ன்னு வரணும். யூனிக் நம்பர் வந்து மீட்டருக்கு பாருங்க எம்டிஆர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இங்கேயும் வந்து என்ன பண்ணுவோம், எம்டிஆர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். டெசிமல் பிளேசஸ் இல்லை, கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எனக்கு இப்போ இந்த காஸ்டிங் மெத்தட்லாம் தேவையில்லை, சரிங்களா? அதனால F12 போயிடுங்க. இதில் வந்து பாருங்க யூஸ் காஸ்டிங் அண்ட் மார்க்கெட் எவாலுவேஷன் மெத்தட் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நமக்கு வேண்டாம். அதே போல் இந்த பிஹேவியர் ஆப்ஷனும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்காது. நான் ப்ரீவியஸ் சம்ஸ் போடுறதுக்கு எனேபிள் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு அது தேவையில்லை, அதனால அது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அப்ளிகபிள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் கொடுத்துருங்க. ப்ராடக்ட்டுக்கான ஹெச்எஸ்என் கோடு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெச்எஸ்என் கோடு பர்சன்டேஜ் ஹெச்எஸ்என் கோட் நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் நான் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. அடுத்தது ரேட்டும் நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். டாக்ஸபிள் 18%. அதே போல் வந்து குட்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. என்ன லொகேஷனுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷனுக்கு தான் போகுது. எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 குவான்டிட்டி. 10,000 எவ்வளோக்குன்னா 20 rupeesக்கு நம்ம வாங்குறோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs சம்திங் வந்துருச்சு. ஸோ அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் த்ரெட். ஆல்ட் சி கொடுங்க, புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டுக்கு வந்து நம்ம என்ன இது யூஸ் பண்ணுறோம்னா அதுவும் மீட்டரில் தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்ளிகபிள் ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் கொடுத்துருங்க. ஹெச்எஸ்என் கோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்எஸ்என் கோடு, அதே போல் டாக்ஸபிள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. இதுவும் குட்ஸ் தான். இதுவும் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷனுக்கு தான். எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா 7,500. சரிங்களா? 7,500ன்னு கொடுக்குறேன். 10 rupees 75,000 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அடுத்தது ஃபேப்ரிக் பின்னு. ஆல்ட் சி கொடுத்துட்டு ஃபேப்ரிக் பின்னு. இது வந்து நம்ம பீசஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பீஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மல் நேமும் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதுக்கும் வந்து ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் கொடுத்துருங்க. ஹெச்எஸ்என் கோடு 18% வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர். இல்லை நான் டேக்ஸே பே பண்ணல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போடணுன்ட்டு கிடையாது. ஓகேங்களா? லொக்கேஷன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷனுக்கு. எவ்வளோ குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 500 குவான்டிட்டிஸ். எவ்வளோ ரேட்டுனா 199 rupees கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரே ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம வாங்கலை. சப்போஸ் நிறையா எடுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ட் சி கொடுத்துட்டு பேட்டர்ன் பேப்பர்ஸ், இதுவும் ப்ரைமரி தான். இது வந்து நம்ம புதுசாக வந்து ரோல் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபார்மல் நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் வந்து
ROLன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து HSN கோட் என்னவோ அந்த HSN கோட் கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர். டாக்ஸபிள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. இதுவும் எனக்கு மெயின் லொகேஷனுக்கு தான் போகுது. எவ்வளோ குவான்டிட்டி சொல்லியிருக்காங்கன்னா 50 குவான்டிட்டிஸ் 66 rupees. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhsக்கு. ஆனால் நம்ம எஸ்டிமேஷன் கம்மி தான், ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது அதிகமாக. இது எல்லாத்தையுமே இதை வச்சு மட்டுமே எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒட்டுக்கா கூட பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்போம். இது ஜஸ்ட் உங்களோட மெட்டீரியல்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. என்னோட ப்ராடக்ட் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் டாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் என்னோட பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராஜெக்ட் ஃபீல்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வியூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆனால் டிஃபால்ட்டாக இருக்க ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லொக்கேஷன்லேருந்து என்னோட ப்ராஜெக்ட் லொகேஷனுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போச்சு, அதில் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், திரும்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மெயின் லொகேஷனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர்ஸில் ஆல்டர் ஆப்ஷன் போயிடுங்க. இதில் வவுச்சர் டைப்பில் போயிட்டு நம்மளோட ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே ஆல்டர் பண்ண வேணாம், ஜஸ்ட் என்டர் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிளாஸஸை மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறோம். 2 கிளாஸஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? நம்ம யூசேஜை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த கிளாஸை எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். நான் இந்த பர்டிகுலர் கிளாஸை ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால யூஸ் கிளாஸ் ஃபார் இன்டர்லொகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சியூம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸை வந்து நம்ம எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கன்சம்ஷனுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு விட்டுட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆல்ட்ரேஷனை சேவ் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு நம்மளோட டிரான்சாக்ஷன் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். நம்ம டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 16th ஆகஸ்ட் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்றோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த டிரான்ஸ்ஃபர் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. வவுச்சர்ஸ் போயிடுங்க. இதுல ஸ்டாக் ஜேர்னல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் பிளஸ் F7 கொடுத்தீங்கன்னா வவுச்சர் டைப்ல கிளாஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா இல்ல நார்மல் ஸ்டாக் ஜேர்னலே யூஸ் பண்ண போறீங்களான்னு கேட்கும். நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் இல்லைங்களா, அதனால கிளாஸ் வந்து டிரான்ஸ்ஃபரை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன இடத்துக்கு நம்ம மாத்த போறோமோ அதை டெஸ்டினேஷன் லொகேஷனா கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க மாத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிஃபார்ம் யூனிட்டுக்கு தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ யூனிஃபார்ம் யூனிட் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நைலான் சூஸ் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் லொகேஷன்ல இருந்து. ஸோ மெயின் லொகேஷன்ல இருந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சேஞ்ச் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 750 குவான்டிட்டிஸை யூனிட்டுக்கு நம்ம அனுப்பி விடுறோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு காமிச்சிரும். என்ன ப்ராடக்ட்னா த்ரெட் வந்து 3000 குவான்டிட்டி. ஸோ த்ரெட் மெயின் லொகேஷன்ல இருந்து போகுது. ஸோ மெயின் லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 குவான்டிட்டிஸ். ஸோ அமௌண்ட் என்ன. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பின்னு. இதுவும் நமக்கு மெயின் லொகேஷன்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மெயின் லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 குவான்டிட்டிஸ். ஸோ 150 குவான்டிட்டிஸ் நான் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பேப்பர்ஸ் 12 ரோல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். பேட்டர்ன் ரோல்ஸ் எனக்கு மெயின் லொகேஷன்ல இருந்து
12 ரோல்ஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ இது மட்டும் தான் நம்ம எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளோட யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சரிங்களா? ஸோ ஓவரால் நெட் ஒர்த் வந்து பாருங்க 75,000 ஆயிருக்கு. கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன டீடைல்ஸை நம்ம சேவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டீடைல்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு டேட் கரெக்டா கொடுத்துருக்கோமான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? டேட் வந்து 16th ஆகஸ்ட். ஸோ டேட் வந்து 16 ஆகஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்றேன். இது எப்படி ஓபன் பண்ணீங்க டே புக் போகாம அப்படின்னா ஜஸ்ட் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் என்னோட டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண அதாவது கன்சியூம் பண்ண ஸ்டிச்சிங்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு திரும்ப என்ன பண்ணுங்க Alt F7 கொடுங்க. இதில் வந்து கன்சியூம்ன்றது நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கன்சியூம் கிளாஸை சூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்பயும் ட்ரான்ஸ்ஃபருக்கு போடுற மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எங்கேயும் போகல, எவ்வளோ செலவாயிருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல வந்து நைலான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணது பாருங்க 750. ஆனா 17th அன்னைக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 598 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நைலான் 598. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க டேட் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th ஆகஸ்ட். ஸோ 17 ஆகஸ்ட் கொடுத்துருங்க. நைலான் சூஸ் பண்ணுங்க. என்ன லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிஃபார்ம் யூனிட்ல 750 இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ணது 598 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா த்ரெட். ஸோ த்ரெட் வந்து நம்ம டோட்டலா யூனிஃபார்ம் லொகேஷன்ல வாங்கினது 3000. யூஸ் பண்ணது எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1500 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் ஃபின்னு யூனிஃபார்ம் லொகேஷன்ல 150 நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஆனா யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப என்ன பண்ணுங்க 40 கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் பேப்பர்ஸ். ஸோ பேட்டர்ன் பேப்பர்ஸ் யூனிஃபார்ம் யூனிட்ல இருந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ரோல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 ரோல்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35,000க்கு தான் ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கொடுத்துக்கோங்க. டெஸ்டினேஷன்ல நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. டேட் கொடுத்துட்டு சோர்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. 22 அன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணது போக யூனிஃபார்ம் யூனிட்ல நம்ம கிட்ட பேலன்ஸ் ஸ்டாக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேலன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெயின் லொகேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மெயின் லொகேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே Alt F7 கொடுங்க. இதுல வந்து நான் பண்ண வேண்டியது டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா எந்த லொகேஷன் டெஸ்டினேஷன் லொகேஷன் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப மெயின் லொகேஷனுக்கு தான் போகுது. நைலான் சூஸ் பண்ணுங்க. என்ன லொகேஷன்ல இருந்துன்னா யூனிஃபார்ம் லொகேஷன்ல இருக்க பேலன்ஸ் இருக்க அந்த 152 நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்தது த்ரெட் சேம் யூனிஃபார்ம் லொகேஷன். ஸோ இதுல வந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 1500 இருக்கு. 1500 நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பின்னு யூனிஃபார்ம் லொகேஷன்ல 1110 இருக்கு. அது அப்படியே நான் மெயின் லொகேஷனுக்கு மாத்தி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் பேப்பர்ஸ் யூனிஃபார்ம் லொகேஷனுக்கு 7 ரோல்ஸ் இருக்கு. அதையும் திரும்ப நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்டாக்ஸையுமே நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெயின் லொகேஷனுக்கே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நடந்த எக்ஸ்பென்சஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்னோட டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பாருங்க. வேஜஸ் வந்து ஒரு 15,000, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்கு, கேண்டீன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24th ஆகஸ்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா பேமெண்ட் போயிடுவோங்களா? பேமெண்ட் போயிடுங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 25th ஆகஸ்ட் கொடுத்துக்கோங்க. டேட் வந்து நான் தப்பா போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த டேட்டை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணது 22ஆம் தேதி. ஓகேங்களா? அடுத்து பேமெண்ட் போடுறது 24. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட் வந்து 24 ஆகஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கறது வேஜஸ் கொடுத்துக்கோங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதுல வந்து நம்ம காஸ்ட் சென்டர் யூஸ் பண்றோம். கொடுத்து என்டர் பண்ணுங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000. என்ன ப்ராஜெக்ட்டுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் 1500. டிரான்ஸ்போர்ட் இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. 1500 rupees. இது வந்து நம்ம கிரெடிட்ல அங்க வச்சிருக்கோம், அதை மாத்தணும். சரிங்களா? ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட்டுக்காக இது வந்து டெபிட் அக்கௌண்ட். ஓகேங்களா? திரும்ப டெபிட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கேண்டீன் எக்ஸ்பென்சஸ். 1250 rupees. இதுவும் நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1250. என்ன ப்ராஜெக்ட்டுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட். அடுத்தது வந்து சம் அதர் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அதர் எக்ஸ்பென்சஸ்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். கொடுத்து என்டர் பண்ணுங்க. அமௌண்ட் வந்து 1000 rupees. ஓகேங்களா? 1000 கொடுத்துருக்காங்க. என்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட்டுக்காக. கொடுத்து இதை அசைன் பண்ணாதான் அது அந்த ப்ராஜெக்டோட எடுத்துக்கும். இதெல்லாமே நீங்க பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்றீங்கன்னா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ், அதாவது என் ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு தடவை ஓவர்வியூ மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் காஸ்ட் சென்டரை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அது எந்த குடோனுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்டிமேஷன், எவ்வளோ இந்த ப்ராஜெக்டோட நெட் வொர்த் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அடுத்ததா வந்து நம்மளோட பார்ட்டி கொடுத்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும். பிளஸ் வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், நீங்க அதை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியே தேவையில்லை. இல்லை இப்போதான் பண்றோம் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைங்களா, நம்ம லொகேஷன்ல இருந்து ப்ராஜெக்ட் நடக்கிற லொகேஷனுக்கு ஸ்டாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அங்க என்னென்னலாம் அந்த ப்ராஜெக்ட்னுக்காக நம்ம கொடுத்த ஸ்டாக்ல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த யூசேஜை ரெக்கார்ட் பண்றோம். யூசேஜ் போக பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்றோம், திரும்ப நம்ம லொகேஷனுக்கே வாங்கிடுறோம். ஃபைனலா நமக்கு நடந்த எல்லா எக்ஸ்பென்சஸுக்கும் உண்டான ஒரு பேமெண்ட் என்ட்ரியும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி சூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிங்கிறத என்டர் பண்ணீங்கன்னா ஜாப் ஒர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல உங்க ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணோன்னே நம்மளோட இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ இதில் நம்ம வந்து பாருங்க லாஸ்ல காட்டுது, ஆனால் நம்ம பண்ணது எல்லாமே கம்மியாக தானே இருக்கு. அப்போ அது ப்ராஃபிட் தானே அப்படின்னா நம்மளோட ரெவென்யூ வந்து பாருங்க இதில் இன்னும் உள்ளேயே வரல. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. இதுல வந்து பாருங்களேன் டே புக் ஆப்ஷன் போயிடுங்க. டே புக் ஆப்ஷன் போயிட்டு உங்களோட பீரியட் சூஸ் பண்ணிக்கோங்க. 1st ஏப்ரல்ல இருந்து 31st ஏப்ரல் வரலும் நம்ம போட்ட இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுல நம்ம இன்கம் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். உங்களோட இன்கம் லெட்ஜர் வந்துருங்க. இதுல வந்து ஸ்டிச்சிங் இன்கம் இருக்கு பாத்தீங்களா, இதை ஆல்டர் பண்ணணும். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து உள்ள வாங்க.
காஸ்ட் சென்டரை நான் வந்து என்ன பண்ணலன்னா எனேபிள் பண்ணல. ஸோ காஸ்ட் சென்டர் ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா என்ன ப்ராஜெக்ட்டுக்கு அதை எஸ்டிமேட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட்டுக்காக தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த இடத்துல கம்பல்சரி நம்ம அலோகேஷன் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நீங்க இதை அலோகேட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஃபைனலா ரிப்போர்ட் வரும்போது கூட நீங்க இதை ஆல்டர் பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ நீங்க போயிட்டு ரிப்போர்ட் பாருங்க. நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வரேன். சேம் அதே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஒர்க் அனாலிசிஸ். இதுல வந்து ஸ்டிச்சிங் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்களா நமக்கு காமிச்சிருச்சு. இன்கம் வந்து 2 lakhs. டீடைல் வியூக்கு ஆல்ட் F1 கொடுங்க. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது 2 lakhs rupees. ஓகேங்களா? நமக்கான எக்ஸ்பென்சஸ் டீடைல்ஸ் என்ன, அப்ப அந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 1,46,000 பிளஸ்ல இருந்துச்சுன்னா அது நமக்கு ப்ராஃபிட், மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு லாஸ். எனக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,46,000 வந்து எனக்கு இன்கம் தான் கிடைச்சிருக்கு. அதுல வந்து பாருங்க நமக்கு வந்திருக்கிறது எவ்வளோனா 1,20,000 தான் வந்திருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் வரல. ஸோ பேலன்ஸ் என்ட்ரி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா எப்பயும் போல என்ன பண்ணுங்க, டிரான்சாக்ஷன்ஸ்ல வவுச்சர்ஸ் போயிட்டு ரிசீவ் பண்றோம். ஸோ F6 போயிடுங்க. டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதுவும் ரிசீவ் பண்ற டிரான்சாக்ஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுல ரெக்கார்ட் பண்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 24 வரைக்கும் தான் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா 25th அன்னைக்கு அவங்க கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கின மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். MKV ஸ்கூல்ல ஆன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ 80,000 அவங்க கிட்ட இருந்து நான் பேங்க் மூலியமா வாங்கிக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு செக் நம்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸும் கொடுத்து டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அங்க பிளஸ்ல இருக்கு அப்படின்னும் போதே நமக்கு அது ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி நீங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல இவ்வளோ இன்கம் வந்தது, அதுல கன்சம்ஷன் இவ்வளோ போயிருக்கு, பேலன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் போக உங்களுக்கு வந்திருக்க ப்ராஃபிட் என்ன அப்படிங்கறது டீடைல்டா ஒரு அனாலிசிஸ் மாதிரி எடுத்து தர்றது தான் ஜாப் காஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம பண்ணது ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதே ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கும் பண்ண போறோம். சேம் இப்போ அதை திரும்ப ஒரு தடவை நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பாருங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மாடர்ன் பில்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் அமௌண்ட் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? 12 lakhs rupeesக்கு நம்ம ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அடுத்தது அதுல வாங்கின அமௌண்ட் எவ்வளோ, ரிசீவ் பண்ணது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை எவ்வளோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் யூனிட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், பேலன்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட எஸ்டிமேஷன் ப்ராஜெக்ட் வந்திருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா காஸ்ட் சென்டர் ப்ராஜெக்ட்டுக்காக கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா லொகேஷன் கிரியேட் பண்ணணும். அதுவும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ட்ரி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எஸ்டிமேஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், வாங்கின பேமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ என்ன டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 10th September. சேம் ஸ்டிச்சிங்க்கு என்ன ப்ராசஸை கீப் அப் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இதுலயும் கீப் அப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போறீங்க, ஒரு தடவை ரீகால் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 10th September. பார்ட்டி வந்து மாடர்ன் பில்டர்ஸ், அவங்க நம்ம கிட்ட இல்ல, அதனால நான் என்ன பண்றேன் புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடர்ன் பில்டர்ஸ் சன்ட்ரி டெப்டாஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு அவங்க டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs rupees. ஸோ 12 lakhs தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 12 lakhsக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12 lakhsமே இன்கம்ல தான் வரப்போகுது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்டைரக்ட் இன்கம் தான். காஸ்ட் சென்டருக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்க. 12 lakhs அசைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இன்கமா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஜாப் காஸ்டிங் மெத்தட் நமக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ்டிமேஷனை முடிச்சாச்சு. அடுத்து பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கின பேமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ட் வவுச்சர் போயிடுங்க. என்ன டேட்லன்னு பாருங்க. டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15th September. ஸோ F12 கொடுத்துட்டு 15 September ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. என்ன பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பில்டர்ஸ்.
மாடர்ன் பில்டர்ஸ் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,50,000 அண்ட் செக் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் நம்பரோட நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். என்டர் பண்ணுங்க. பேங்க் மூலமா தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு செக் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதை என்ட்ரி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் போயிடுங்க. பர்ச்சேஸ் போயிட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டேட் வந்து 17th செப்டம்பர். ஸோ 17 செப்டம்பர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் என்னோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்றேன். பார்ட்டி வந்து பேங்க் மூலியமா தான் பண்றோம். பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். பேங்க் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. பர்ச்சேஸ் தான் பண்றோம். பர்ச்சேஸ் என்ட்ரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா திரும்ப கிரியேட் பண்ண வேண்டியது கிடையாது. பிரைமரி தான். யூனிட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறது நாஸ் யூனிட் பேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிரியேட்ல போயிட்டு நாஸ் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நாஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் கொடுத்து ஃபர்ஸ்ட் HSN கோடை நம்ம கொடுத்துடலாம். 18% வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் taxable 18% goods. என்ன இடத்துக்கு போகுதுன்னா மெயின் லொகேஷனுக்கு தான் போகுது. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். 50,000 எவ்வளோ ரேட்டுனா 7 rupees. அடுத்தது என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டு 5% ஜிஎஸ்டி. ஆல்ட் சி கொடுத்துட்டு சாண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்டர் வந்து பிரைமரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் தான் நம்ம எடுக்கிறோம். யூஎன்டி அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்டர் பண்ணிக்கோங்க. HSN கோடு இருக்கு. taxable 5% ஜிஎஸ்டி. இதுவும் நமக்கு மெயின் லொகேஷன் தான். எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40 யூனிட்ஸ் 3,300 rupees. ஸோ 40 குவான்டிட்டி 3,300 rupees. அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. 4,200 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அடுத்த ப்ராடக்ட் கிரேட் டன் எம் சாண்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு HSN கோடு இருக்குது. என்னோட HSN கோட் டீட்டெயில்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18%. HSN கோடு ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் 18% வந்து ஜிஎஸ்டி. லொகேஷன் வந்து மெயின் லொகேஷனுக்கு தான் போகுது. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,300 3,300 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி தப்பாக போட்டிருக்கோம். எவ்வளோ குவான்டிட்டினா 35 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 35 கொடுத்துருங்க. ரேட் வந்து கரெக்டு தான். இது வந்து 40 குவான்டிட்டி 3,300. இது ஓகே. நெக்ஸ்ட் சிமெண்ட். ஆல்ட் சி கொடுத்துட்டு சிமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி தான். இதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ஸ். ஸோ நான் பிஜின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். பேக்ஸு பேக்குன்னு கொடுத்துக்கோங்க. யூனிட் வந்து பேக் தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பேக்குனே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் HSN கோட் 12% ஜிஎஸ்டி. HSN கோடு ப்ளஸ் டேக்ஸ் வந்து 12% கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷனுக்கு. எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 150,245 150,245 ரேட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ராட். ஆல்ட் சி கொடுத்துட்டு புதுசாக கிரியேட் பண்ணுங்க. இது வந்து நம்ம நம்பர்ஸில் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் கொடுத்துருங்க.
HSN code 18% GST. Taxable 18% GST கொடுத்துட்டு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் லொகேஷனுக்கு தான். எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி 500 ருபீஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 11 lakhs சம்திங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்மளோட ப்ராஜெக்ட் யூனிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ட்ரான்ஸ்ஃபர் சம் கூட்ஸ் ஃப்ரம் ப்ராஜெக்ட் யூனிட். என்னென்ன கூட்ஸு என்னென்ன குவான்டிட்டிக்கு நம்ம அனுப்பி விடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேட் வந்து 19. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா Alt F7 கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால கிளாஸ் வந்து என்ன பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் கிளாஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாடர்ன் பில்டர்ஸ்க்கு இருக்கு இல்லைங்களா அவங்களோட குடோனுக்கு தான் போகுது. ஸோ அதனால அந்த குடோனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் எங்க இருந்துன்னா மெயின் லொகேஷன்ல இருந்து போகுது. மெயின் லொகேஷன் சூஸ் பண்ணுங்க. எவ்வளோ குவான்டிட்டி வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 குவான்டிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 12,000 குவான்டிட்டிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் எங்க இருந்து அப்படின்னா மெயின் லொகேஷன்ல இருந்து எவ்வளோ யூனிட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ஃபீல்டுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கிரே சாண்ட் வந்து 20 யூனிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கிரே சாண்ட் மெயின் லொகேஷன்ல இருந்து 20 யூனிட்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பாருங்க சிமெண்ட். சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் லொகேஷன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ராட். இது வந்து மெயின் லொகேஷன்ல இருந்து நம்ம எவ்வளோ அனுப்பி விடுறோம்னு பாருங்க 750 வந்து ப்ராஜெக்ட் யூனிட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம இடத்துல இருந்து ப்ராஜெக்ட் பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ யூசேஜ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போட்டது வந்து என்ன டேட்லன்னு பாருங்க. ஸோ இது வந்து 19 செப்டம்பர். சேவ் பண்ணிடுங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து எப்போ போடுறோம் 20. இப்போ நம்ம பண்றது Alt F7 கொடுத்து கன்சியூம்க்கு கொடுக்குறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் எங்க இருந்து நம்மளோட மாடர்ன் பில்டர்ஸ் குடோன்ல இருந்து எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க 9685 நாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து மாடர்ன் பில்டர்ஸ் குடோன்ல இருந்து எவ்வளோ யூசேஜ்ல போயிருக்கு 9 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக போடுறமான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 15 வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல இருந்து 9 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிரே சாண்ட் எவ்வளோ யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ 14 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் 40 பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். 50 வாங்கி இருந்திருக்கோம். 40 வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்டீல் ராட் 90 யூஸ் பண்ணியாச்சு. 750 வாங்கணும் 690 யூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூசேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னு பாருங்க யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. 23 அன்னைக்கு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் போக பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே வந்து மெயின் லொகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23/9 அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக Alt F7 கொடுத்து கிளாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன லொகேஷனுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷனுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் எங்கேருந்து நம்மளோட மாடர்ன் குடோனில் 2315 நம்ம கிட்ட இருக்கு. 2315 நம்ம அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டோம். மெயின் லொகேஷனுக்கே அனுப்பி விட்டுட்டோம். அடுத்தது வந்து சாண்டு 6 யூனிட் இருக்கு. அந்த 6 யூனிட்டையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது கிரே சாண்டு மாடர்ன்ல திரும்ப 6 யூனிட் இருக்கு. அதையும் நான் அனுப்பி விட்டுறேன். நெக்ஸ்ட் சிமெண்ட் வந்து 10 பேக்ஸ் இருக்கு. 10ஐயும் திரும்ப நம்ம அனுப்பிடுறோம். ஸ்டீல் ராடு மாடர்ன் பில்டர்ஸ்ல எவ்வளோ இருக்கு 60 இருக்கு. அந்த 60ஐயும் திரும்ப அனுப்பிடுறோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் சேவ் பண்ணியாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா? என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கோ அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா பேமெண்ட் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆயிருக்கிறது வந்து வேஜஸ். நமக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 1,15,000 கொடுத்துட்டு என்ன ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக. அடுத்தது வந்து டெபிட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12,500.
ப்ராஜெக்ட் கம்பல்சரி இங்க காஸ்ட் சென்டர்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நமக்கு எல்லாமே தப்பா தான் காட்டும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா இருக்கிறத எடுத்துட்டு அது ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்து வந்து கேன்டீன் எக்ஸ்பென்சஸ். கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கு? 3000ங்கிறத குடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் குடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. திரும்ப வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸ் நமக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க? 3500 குடுத்துருங்க. சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு பேங்க் மூலியமா தான் நம்ம செட்டில் பண்றோம். பேங்க் குடுத்துருங்க. செக் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செக் நம்பரையும் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிப்ட் போயிடுங்க. டேட் வந்து 26th செப்டம்பர். யார் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பில்டர்ஸ். அவங்க ஃபுல் அமௌண்ட்டையும் தான் செட்டில் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்க 3,50,000 பே பண்ணிடுறாங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. பேங்க் மூலியமா தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ பேங்க் சூஸ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு எப்பயும் போல என்ன பண்ணுங்க, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போனாலும் சரி, இல்ல ஆல்ட் ஜி கொடுத்துட்டு ஜாப் ஒர்க் அனாலிசிஸ் சூஸ் பண்ணீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நான் சூஸ் பண்றேன். இதுல வந்து பாருங்க நமக்கு இன்கம் வந்து 12 lakhs வந்து எஸ்டிமேஷன் நம்ம கொடுத்தது. அதுல வந்து நமக்கு ஆன எக்ஸ்பென்சஸ் என்ன, கன்சம்ஷனுக்கு எவ்வளவு ஆச்சு, அதே போல எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் 5 lakhs வந்து நமக்கு கன்சம்ஷன்ல ஆயிருக்கு. பிளஸ் வந்து டைரக்ட் வேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,15,000. அடுத்தது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 19,000. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6,40,000 சம்திங் தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்க எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அப்ப நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு 5,59,000 நமக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப இதை நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே செக் பண்ணுவேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நமக்கு வந்து கன்சம்ஷன் இவ்வளோ ஆச்சு, இன்கம் இவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற டீடைல் நமக்கு தெரியாது. ஓவராலா வந்து பாருங்க நமக்கு இன்டைரக்ட் இன்கம் இவ்வளோ வந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து 12 lakhs வந்திருக்கு. ஸ்டிச்சிங்ல இருந்து 2 lakhs வந்திருக்கு அப்படிங்கிறது தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கிடைக்காது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு 4-5 ஒர்க் எடுத்து பண்றேன். எந்த ஒர்க்ல எனக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு, எதுல வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜாப் காஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி உங்க ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன்ல இருந்து கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ் வரலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பண்ண மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம்.